ஆஹா! எப்புட்றா இது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு? இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, டைம் மிஷின் ஆச்சே! ஓகே ரைட் இருங்க ஏதாச்சும் சீட் கோட போடுவோம். இப்ப நம்ம டைம் டிராவல் பண்ணி எங்க போறோம்ன்னு பார்க்கலாம் வாங்க. ஐய்யயோ! டேய் 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 அதுடா டேய்! எங்கடா வந்திருக்கோம் இது? என்ன இடம்டா இது? அட பாவிங்களா! இந்தியன் பைக் டிரைவிங் தெரியாதா இது? ஓ மை காட்! இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் பைக் டிரைவிங் தெரியும் எப்படி இருந்துச்சோ அதுக்கு வந்திருக்கோம் மக்களே. ஸோ உண்மையா பாருங்க சத்தியமா இந்த வீடு வேற லெவலில் இருக்குதே. ஆஹா இங்கே பாருங்க பெட்ரூமு ஏசி அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வேறு இருக்குது. டபுள் ஃப்ளோர் இது ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ இருக்கிற இந்தியன் பைக் டிரைவிங் தெரியும் 10 வருஷம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டன் இந்தியன் பைக் டிரைவிங் தெரி பார்க்க செம்மையாக இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் சத்தியமாக சொல்கிறேன் இந்த வீடெலாம் யாருமே இந்த வெர்ஷன்லாம் விளையாண்டுருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஓல்டு வெர்ஷன் மக்களே இது. ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷனோட இந்தியன் பைக் டிரைவிங் திடி அப்புறம் ஃபியூச்சரில் எப்படி நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் திடி இருக்க போகுது அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் கை. ஸோ இந்த வீடியோ நடுவில் இந்த வெர்ஷனில் எப்படி நம்ம கேமுக்கு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. உங்களுக்கு இந்தியன் பைக் டிரைவிங் திடி உண்மையாகவே பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ல ஹார்ட்டை போடுங்க. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் டபுள் ஃப்ளோர்னு சொன்ன பார்த்தீங்களா மெத்தமாடி கூட பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்கு மக்களே. ஸோ இங்கே பாருங்க கிட்டத்தட்ட 3 ஃப்ளோர் இருக்குது இந்த வீட்டில். பார்க்க குட்டியாக தான் இருந்துச்சு பட் 3 ஃப்ளோர் ஹவுஸ் மக்களே செம்மையாக இருக்குல்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியன் பைக் டிரைவிங் 3D வெர்ஷனில் நிறைய சீட் கோட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேமில் இல்லை. ஸோ வாங்க அதில் என்னென்ன சீட் கோடுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் என்னது என்னடா இது புக்காட்டி காரடாடி செம்மையாக இருக்கேடா. இது ஏன்டா நம்ம கேம்ல இருந்து எடுத்தீங்க அப்டேட்டுன்னு சொல்லிட்டு சத்தியமாக சொல்கிறேன் செம்மையான ஒரு காரு. பட் இப்போ நம்ம கேமில் புது நியூ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ இன்னும் என்னென்ன காரில் இருந்த இங்கே பாருங்கள் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா லம்போகினி போயிட்டுருக்கு செம்மையாக. ஸோ வாங்க இன்னும் நிறைய சீட் கோட் இருக்குது. ஓல்டு சீட் கோட்லாம் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் வாங்க. இது என்னதுடா டே ஓ மை காட் ஜீவாகனார் சுசி மாருதி சுசி கார் மக்களே குட்டி ஃபேமிலி கார் இது சூப்பராக இருக்கேடா. இதெல்லாம் ஏன்டா எடுத்தீங்க நம்ம கேம்ல இருந்து. ஸோ அடுத்து இதோட பயங்கரமான ஒரு கார் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்க. நான் ப்ரோ இது லம்போகினியா ப்ரோ பயங்கரமாக இருக்கே ப்ரோ மாசா அப்படின்னுவீங்க. பட் இப்போ இருக்க நம்ம கேமில் இருக்கிற லம்போகினி வேஸ்ட்டு. இந்த லம்போகினியை பார்த்தீங்களா சும்மா சதற விட்டானுங்க பயங்கரமாக இருக்குது உண்மையாகவே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இப்போ நம்ம அடுத்த வெர்ஷன் ஆஃப் இந்தியன் பைக் டிரைவிங் 3 போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வெர்ஷனு இந்தியன் பைக் டிரைவிங் 3D. ஆனால் இது பார்க்க வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க ஓகேங்களா. ஸோ பட் இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியன் பைக் டிரைவிங் 3D. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து ஒரு கேம் மக்களே. ஃபஸ்ட்டு நம்ம கேமில் வந்த இந்தியன் பைக் டிரைவிங்னா இதுதான். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ராங்க்லின் கேரக்டரை மாற்றி கொஞ்சமாக நிறைய அப்டேட் விட்டுட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் கேமுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் மோட் இருக்குது. ஸோ பிளேனு கொடுத்தோடனே சிட்டியே மாடிஃபை ஆயிருது மக்களே சேலஞ்சு மோடு மாதிரி செம்மையாக இருக்குது உண்மையாகவே. ஸோ நம்மளோட ஓல்டு இந்தியன் பைக் டிரைவிங் 3Dலாம் மாசாக இருந்திருக்குது. பட் நம்ம தான் பார்த்தீங்கன்னா அப்போலாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3Dலாம் விளையாண்டது கிடையாது. பட் அப்போலேருந்தே 10 வருஷம் முன்னாடியிலேருந்தே இருந்துட்டு இருக்குது நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D. சார் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வெர்ஷன் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஃபஸ்ட்டு வெர்ஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அடுத்த வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாவ் இங்கடா இது ஏதோ டீ கடையிலேருந்து வரான் செம்மையாக இருக்குது மக்களே. உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம கேம் இருந்துச்சான்னு பார்க்கல உண்மையாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக KTM பைக்லாம் விட்ருக்காங்க. சிட்டிக்குள்ளே கார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஸோ முன்னே நம்ம விளையாண்டதில் சிட்டிக்குள்ளே ஒரு ஈக்காக்காவும் இருக்காது. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே காரு அது இதுன்னு இருக்குது மக்களே. பட் இந்த கார்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது. பட் நம்மளால் இது எடுத்து ஓட்டலாம் முடியல. இது ஜஸ்ட் வந்து பொம்மை மாதிரி ஓடிட்டுருக்குது. வேறு ஒன்றுமே பண்ண முடியல. அதில் சீட் கோடும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு KTM பைக்கு ஒரு காருன்னு வேற எதுவுமே கிடையாது. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது. ஒரு கார் ஒரு பைக் விட்டு இந்த வெர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. ஓகே ரைட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் இதோட சத்தியமாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக நம்ம கேம் இப்படி தான் இருந்துச்சா அப்படின்லாம் பார்க்கல உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2050க்கு போக போகிற மக்களே. நம்ம ஃபியூச்சரில் எப்படி நம்ம கேம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிற மக்களே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரியே கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வாங்க இப்போ நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த கேமில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D தான். பட் இதில் வீடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்க்க குட்டியாக தான் வெளியே தெரிஞ்சிச்சு.
உள்ளே போய் பார்த்தா பாத்ரூமு, இந்த பக்கம் பார்த்தா கிச்சனு, ஃப்ரிட்ஜு, டைனிங் ரூமு, இந்த பக்கம் பார்த்தா ஹாலு, அப்புறம் நம்ம பெட்ரூம் வேறு இதில் வேறு இத்தோண்டு வீட்டில். பா செம்மையாக இருக்கியாடா, குட்டி வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செட்டப் பண்ணி வச்சுக்கிறானுங்களேடா அப்படிங்கிற மக்களே சத்தியமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கே. ஸோ இதில் ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் கேரக்டர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்திருந்தானுங்க. ஸோ இந்த வெர்ஷன்லேருந்து ஃப்ராங்க்லின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஒரு கேரக்டர் காமிச்சலாம், அந்த கேரக்டர் தான் இந்தியன் பைக் ட்ரெயினோட மெயின் கேரக்டர். இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ராங்க்லின் கேரக்டரே விளையாடுற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க மக்களே. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ஸோ வேறு மாதிரி. ஸோ வாங்க அந்த அப்டேட்டை போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்தால் ஒரு அடுத்த வெர்ஷன் மக்களே. ஸோ இதில் நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் இந்த வீடு ஆல்ரெடி இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2023 வந்த ஒரு வீடு. அப்போ தான் வந்து இதெல்லாம் விட்ருக்கானுங்களே. ஸோ இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும் மக்களே இந்த வெர்ஷனில். ஸோ அந்த ஹெலிகாப்டரை இப்போ நம்ம கேம்லேருந்து எடுத்துட்டான். பட் அந்த ஹெலிகாப்டரோட சீட் கோட் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த வெர்ஷனில் போட்டு விளாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஹெலிகாப்டரு. ஒரு காமெடியான ஹெலிகாப்டர்னா அது. ஓகே, இதில் எங்கடா ஃப்ராங்க்லின் வீடு எங்கே ப்ரோ காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க்லின் வீடு இருக்காது, போலீஸ் ஸ்டேஷனும் இருக்காது. இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வீடு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்துருக்கும் அடுத்தடுத்த வெர்ஷனில். இப்போ இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா மொட்டை காடாக தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த ஹெலிகாப்டர் ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் இதுதான். இதில் மெயின் ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெலிகாப்டருக்குள்ளே உட்காந்து நீங்கள் ஓட்டக்குள்ளே கேமரா மட்டும் ஸ்விட்ச் பண்ணி பாருங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல் இருக்கும். என்ன ப்ரோ இது ஹெலிகாப்டரில் கார் ஓட்டுற மாதிரி ஸ்டேரிங் வீல், நீங்கள் சத்தியமாக ஃபன்னாக இருக்குல்ல. ஸோ இப்போ அடுத்த வெர்ஷன் நம்ம எங்கே 2024 போயிருக்கோம். இது பயங்கரமான ஒரு வெர்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ராங்க்லின் வீடாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்க அந்த ஒயிட் கலர் ஃப்ராங்க்லின் வீடு வந்துருச்சு. ஸோ இந்த ஒயிட் கலர் பில்டிங் வச்சு இந்த பிளாக் கலர் பெரிய பில்டிங் செம்மையாக இருக்குல்ல. இதில் இன்னொரு ஸ்பெஷலான சீட் கோட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபயர் ட்ரக்கு. ஸோ இது ஒன்லி ஆன் இந்த வெர்ஷனில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இது எடுத்துட்டானுங்க. ஸோ உண்மையாக சொல்கிறேன், இது பர்சனலாகவே ஃபயர் இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் மக்களே. பட் இதை வந்து எடுத்துட்டானுங்க பாவி பசங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோ எண்டில் வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃப்யூச்சரில் 2050 நம்ம கேம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் ப்ரோ இது வேற மாதிரியான குவாலிட்டியாக இருக்குதே ப்ரோ. நான் ப்ரோ இத்தனை F1 கார் நம்ம கேமில் வந்துருச்சா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், திஸ் இஸ் 2050. ஸோ ஃப்யூச்சர். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்தியன் பைக் ட்ரெயின் 3D. வாவ், இங்கே பாருங்க மக்களே, சும்மா வேற மாதிரியான கிராஃபிக்ஸ் நம்ம கேமு. பட் எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்டி ஆகுது. இங்கே பாருங்கள் ஜெட்டுலாம் இருக்குது, ப்ரைவேட் ஜெட்டு. நம்ம ஃப்ராங்க்லினுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் கொடுத்துருக்கானுங்க நம்ம ஃப்ராங்க்லினுக்கு. செம்மையாக இருக்குது மக்களே. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெய்லி இந்த மாதிரி இந்தியன் பைக் ட்ரெயின் 3 வீடியோலாம் வரும். ஸோ டெய்லியுமே பாருங்கள். டடா பை, see you guys. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.